ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசியம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। முந்துற்றளஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்த முருகூரும் சோலைசோல் மொய்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய் மொழி எப்பொழுதும் பிழையற 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடை கிளவியுள் புதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். எம்பெருமானை பற்றி பாட்டு பாடலாம் அப்படின்னு தன்னுடைய மனசையும் துணையாக கொண்டு ஆழ்வார் ஆரம்பித்து உபக்கிரமமாக சில பாசுரங்களை எல்லாம் அருளி செய்தார். அதிலே 19வது பாட்டிலே சொல்லில் குறை இல்லை சூதரியா நெஞ்சமே அப்படின்னு சொல்லி அதுல காத்தானை கண்டு நீ கான் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த எம்பெருமான் பாண்டவர்களை ரட்சித்தவன் இருக்கானே அவனை நாம் பார்ப்போம், அதை நீ பார் அப்படிங்கிறார். மனசுகிட்ட சொல்ற எம்பெருமானை நாம் நேராக பார்ப்போம், இன்றல்ல அன்றல்ல என்றாவது ஒரு நாள் எம்பெருமானை நாம் நேராகத்தான் பார்க்க போகிறோம், அதை நீ பார். நான் பார்க்கிறேனா இல்லையாங்கிறது நீ பார்னு லோகத்துல சொல்லுவா இல்லையா, நான் செய்யறேனா இல்லையாங்கிறது நீயே பாரு அப்படின்னு சொல்றா இல்லையோ, அந்த மாதிரி மனசே நீயே பார், நான் எம்பெருமானை பார்க்கிறேனா இல்லையா என்று ஆரம்பித்தார். அதிலிருந்து ஆரம்பித்து ஆழ்வாருடைய அனுபவங்கள் ரொம்ப அத்தியாச்சரியமாக வந்து கொண்டிருக்கின்றன. காணப்புகில் அறிவு கை கொண்ட நன்னெஞ்சம்னு அடுத்த பாட்டிலிருந்து ஆரம்பித்து எம்பெருமானுடைய திரிவிக்ரமாவதார வைபவத்தை சொல்லி மாலார் குடி புகுந்தார் என் மனத்தே அப்படின்னு தன் மனசிலே எம்பெருமான் குடி வந்தபடியினாலே பாபங்கள் எல்லாம் போயின, நரக பயங்கள் எல்லாம் நீங்கின அப்படின்னு அதெல்லாம் சொல்லி இளைப்பாய் இளையாப்பாய் நெஞ்சமே சொன்னேன் அப்படின்னு மனசே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ, எம்பெருமான் தான் நமக்கு தந்தையாகவும் தாயுமாகவும், தாய் தந்தை எல்லா உயிருக்கும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு இந்த மாதிரி அழகான விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்போ 27வது பாட்டுல இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய பாட்டு 28வது பாட்டு. 27வது பாட்டிலே அடியால் படிகடந்த முத்தோ அதன்றேல் முடியால் விசும்பளந்த முத்தோ, அதாவது எம்பெருமானே உனக்கு இருக்கிற சந்தோஷம் இப்பொழுது நான் உன்னை பாடிக்கொண்டிருக்கேன், நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய், உன்னை என் மனசிலே நான் வைத்துக் கொண்டிருக்கேன், இப்படி ஒரு ஜீவன் கிடைத்தபடினாலே உனக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்கேன். அது திருவிக்கிரமாவதாரத்துல உலகளந்த போது இருந்த சந்தோஷம் அதுக்கு சமமா இருக்கும். ஏன்னா அப்ப மகாபலி கிடைத்தான்ங்கிறதுக்காக வந்தது, இப்ப ஆழ்வார் கிடைத்திருக்கார் அப்படிங்கிறபடினால உனக்கு வந்திருக்கும். இது எது உனக்கு சந்தோஷம் அப்படின்னு அழகாக கேட்கிறார் ஆழ்வார். இப்பொழுது அந்த பழைய விஷயத்தை எடுக்கிறார். அதாவது எம்பெருமான் இப்படியெல்லாம் அருள் செய்திருக்கிறான், என் மாலார் என் மனத்தே வந்து புகுந்தார், என் மனசிலே வந்து புகுந்தார், என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கினார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இந்த 19வது பாட்டில ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, எம்பெருமானை என்றாவது ஒரு நாள் காண்போம் அப்படின்னு, அது என்று காண்போம் அப்படிங்கிறத இப்ப பாட்டில சொல்ல போறேன்.
28வது பாட்டு. அன்றே நம் கண் காணும் ஆழியான் காருருவம் இன்றே நாம் காணாதிருப்பதும் என்றேனும் கற்கண்டான் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து. எம்பெருமானுடைய மனசு, எம்பெருமானுடைய திரு உருவத்தை நாம் கண்ணாலே பார்ப்போம்னு சொல்லிட்டார் முன்னாடி. எப்ப பார்ப்போம் அப்படின்னா, கண்ணாலே பார்ப்பது என்பது 2 விதத்துல இருக்கு. ஒண்ணு உள் கண்ணாலே பார்ப்பது, அதான் மனசாலே எம்பெருமானை சிந்திப்பதுங்கிற நிலை மட்டும் இல்லாமல் மனசாலே எம்பெருமானை பார்ப்பது. அதுக்கு தர்சன சமானாகார ஞானம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் சொல்லுவார். நேர பார்க்கிற மாதிரி மனசுல இருக்குமா, மனசை விட்டு மாறவே மாறாது. மனசுலே எம்பெருமான் நேர பார்க்கிற மாதிரி சேவை தருவான். அந்த மாதிரி உட்கண்ணாலே பார்ப்பது அப்படின்னு ஒண்ணு. 2வது கண்ணு ஒண்ணு சொல்றார், கட்கண்ணு. அதாவது இந்த வெளிக்கண்ணு அர்த்தம். வெளியே இருக்கிற கண்ணுதான் கண்ணாகிற கண், அதனால அதுக்கு கண்ணு பேர் வச்சுப்போம். அப்போ கண்ணாகிற கண்ணாலே பார்ப்பது, வெளிக்கண்ணாலே பார்ப்பது, மனசாகிற கண்ணாலே பார்ப்பது, உட்கண்ணாலே பார்ப்பது. ஆழ்வார் என்ன சொல்றான்னு கேட்டா, உட்கண்ணாலே நான் பார்த்து கொண்டிருக்கேன் இப்ப எம்பெருமானை, ஆனா கண்ணாலே பார்க்கணும். அது என்னைக்குன்னா, அது என்றோ ஒரு நாள் எம்பெருமான் என்னைக்கு சேவை சாதிக்கிறானோ அன்னைக்கு அது நடக்கும். அதுவரை உட்கண்ணாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். அன்றே நம் கண்காணும் ஆழியான் காருருவம் இன்றே நாம் காணாதிருப்பதும் என்றேனும் கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணால் காணும் உணர்ந்து. கண்ணால் என்றேனும், என்னைக்கானாலும் கண்ணாலே எம்பெருமானை பார்க்க முடியாதுன்னு ஒண்ணு இருக்கு. என்னைக்கானாலும் சாதாரணமானவனால பார்க்க முடியாது கண்ணாலே. அப்படி கண்ணாலே பார்க்காத அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனியை நெஞ்சு என்னும் உட்கண்ணால், நெஞ்சு மனசு அப்படின்னு சொல்லக்கூடியது உள்கண்ணு, அந்த உள்கண்ணாலே காணுமேல் அப்படின்னா, உள்கண்ணாலே தியானமாக நான் காணும், நான் பார்க்கிறேன். உணர்ந்து அப்படின்னா நன்றாக தியானம் செய்து, நன்றாக மனனம் செய்து, தியானம் செய்து எம்பெருமானை பார்க்கிறேன்னு இருக்கட்டும். அப்படி அப்ப கண்ணாலே பார்ப்பது என்னைக்கு அப்படின்னு கேட்டான்னா, அது அன்றே நம் கண்காணும் ஆழியான், அது அன்னைக்கு, அது ஒரு நாள் வரும். ஆழியான் காருருவம், அன்றே நம் கண்காணும் ஆழியான் காருருவம். ஆழியான் எம்பெருமானுடைய காருருவம் அப்படின்னா மேக சியாமளமான ரூபத்தை அன்றே, அது ஒரு நாள். என்னைக்குன்னா, என்னைக்கு எம்பெருமான் சங்கல்பிக்கிறானோ அன்னைக்குங்கிற விஷயத்த அடுத்த பாட்டுல வரப்போகுது பின்னாடி. எம்பெருமான் சங்கல்பித்து என்னைக்கு சேவை கொடுக்குறானோ அன்னைக்கு அதை பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன கேட்டா, இன்றே நாம் காணாதிருப்பதும், இன்னைக்கு நாம காண முடியாது அப்படின்னு இருக்கிறது இன்னைக்கு எம்பெருமானை நாம் பார்க்க முடியாமல் இருக்கோம். அன்னைக்கு எம்பெருமானை நாம் பார்ப்போம். அன்றே நம் கண் காணும் ஆழியான் காருருவம், எம்பெருமானுடைய காருருவத்தை அன்னைக்கு நம் கண் காணும், இன்னைக்கு நாம பார்க்காது இருப்போம். என்றேனும் எப்படியானாலும் கற்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணால் காணும் உணர்ந்து. கண்ணாலே பார்க்க முடியாது சட்டுன்னு அந்த ரூபத்தை, நெஞ்சு இன்னும் உட்கண்ணால் காணும் உணர்ந்து அப்படின்னு மனசு பண்ணி தியானம் பண்ணி உட்கண்ணாலே நாம் பார்க்க பெற்றோமானால் அப்புறம் பிறகு அன்றேனும் கண் காணும். அந்த தியானம் பண்ணி அதாவது என்ன கேட்டார்னா, ஒரு அழகான ஒரு விஷயம் உத்தமர் சுவாமி சாதிச்சிருக்காரு. வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்தை அப்படியே இங்க ஆழ்வார் போட்டிருக்கார். ந சந்திரிஷே திஷ்டதி ரூபமஸ்ய சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம் ஹிருதாமனீஷா மனசாபிக்ளுத்தோ யயேனம் விதுரமிருதாஸ்தே பவந்தி அப்படின்னு தைத்திரியத்துல ஒரு வாக்கியம். ந சந்திரிஷே திஷ்டதி ரூபமஸ்ய, இவனுடைய ரூபமானது கண்ணு முன்னாடி நிக்காது. கண் முன்னாடி நிக்கிற ரூபம் இல்லை. நம்ம கண்ணாலே பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்னா, மரத்தை பார்க்கிறோம்னா மரம் கண் முன்னாடி நிக்கிறது. மரத்தை பார்க்கிறோம், மலையை பார்க்கிறோம்னா எல்லாம் கண் முன்னாடி நிக்கிறது. அந்த மாதிரி எம்பெருமான் கண் முன்னாடி நிற்கிறானா, நின்றா அவனை பார்க்கலாம். நம்ம ரோட்ல போறோம், நிறைய வண்டிகள் போறது, நிறைய மனுஷா எல்லாம் போறா, இன்னும் நிறைய ஜந்துக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம்னா எல்லாம் கண் காணும்படி முன்னாடி நிக்கிறது. அப்படி எம்பெருமான் தன்னுடைய திவ்ய ரூபத்தை எல்லாருக்குமாக முன்னாடி நிறுத்துவானா என்னன்னா அது கிடையாது.
ந சக்ஷுஷா பச்சதி கஷ்டனைனம். அதனாலே கண்ணாலே யாரும் அவனை பார்க்க முடியாது. கிருதா மனிஷா மனசா விகலுப்தா. என்ன எதால பார்க்கலாம்னா மனசுனாலே பார்க்கலாம். தியானம் பண்ணி மனசுனாலே பார்க்கலாம். வேதம் சொல்றது ஜயேனம் விதுரமிருதாஸ்தே பவந்தி. இப்படி மனசுனாலே எம்பெருமானை தியானம் பண்ணி பார்க்கிறவர்கள் யாருகளோ அவர்கள் அமிர்தாக பவந்தி. அவர்கள் மோட்சத்துக்கு போகிறார்கள். மோட்சத்துல அவனை கண்ணால பார்க்கலாம். மோட்சத்துக்கு போயிட்டா வச்சுக்கோங்க சீவை குண்டத்தில், அப்ப கண்ணால பார்க்கலாம். ஏன்னா அவர்கள் அமிர்தர்கள் ஆகிறார்கள், சீவை கொண்டு போய்விடார்கள். அப்ப அவனை கண்ணால பார்க்கலாம். ஏன்னா கண்ணால பார்க்கலாம் அங்க பெருமான் நேரம் இருக்கான். இப்ப எப்படி ஆனாலும் இந்த லோகத்திலே இந்த மரம் பர்வதங்கள்லாம் முன்னாடி நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறதோ மாதிரி சீவை கொண்ட லோகத்துல எம்பெருமான் திவ்ய ரூபத்திலே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்பான். சதா பஷ்யந்தி தூரையா நித்திய சூரியெல்லாம் எப்பவுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி நாமும் நேரம் போய் பார்க்கலாம்னு ஒரு விஷயத்தை வேதம் சொல்றது. அப்ப எம்பெருமானுடைய சுவாவத்துல ஒண்ணு என்ன கேட்டாங்கன்னா, நான் சந்திரிசே திஷ்டதி ரூபமஸ்ய. நம்ம கண்ணு முன்னாடி அவன் வந்து நிக்க மாட்டான். ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம். கண்ணால அவனை சட்டுன்னு பார்க்க முடியாது அப்படிங்கிறது அவனுடைய சுபாவம். ஒண்ணுத்துக்கும் ஒரு சுபாவம் இருக்கும் இல்லையோ. நான் சொன்னோம் இல்லையோ, மரம் மலையெல்லாம் நேர பார்க்கலாம். காற்றை கண்ணால பார்க்க முடியுமா? கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா காற்றுக்கு ரூபம் கிடையாது, அதனால அதை கண்ணால பார்க்க முடியாது. அதாவது ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் இல்லையோ. எம்பெருமானுடைய சுபாவம் என்ன கேட்டால், அவன் தன்னுடைய ரூபத்தை எல்லாருக்கும் பிரகாசமாக காட்டி தந்துள்ள மாட்டான் அப்படின்னு. அதனால அவனை பார்க்க முடியாது. இது அவனுக்கு ஒரு குணம், இது தோஷம் இல்லை. அவனுடைய உயர்வாக வேதத்துல சொல்றது. யாருக்கும் அவன் சேவை தர மாட்டான், மனசனால தியானம் பண்ணுங்கோ, பண்ணால் அவன் சீவை குண்டத்திலே சேவை தருவான் அப்படின்னு சொல்றது வேதம். அதனால கண்ணால் தான் நான் எம்பெருமானை பார்க்க போறேன், என்னைக்கு ஒரு நாள் கண்ணால பார்க்க போறேன்லாம் வேண்டாம். மனசுனாலே பார்த்தா அதுவே பெரிய வரப்பிரசாதம். மனசுல எம்பெருமான் வந்து நின்றான்னா அதுவே பெரிய வரப்பிரசாதம். அப்படி மனசுனாலே பார்த்து பார்த்து தியானம் பண்ணியா அப்ப கண்ணாலே பார்க்கக்கூடிய நிலை கூட வரும் அப்படின்னு வேதம் சொல்றது இல்லையா. அதைத்தான் ஆழ்வார் சொல்றார். அன்றே நம் கண் காணும் ஆழியான்கார் உருவம் இன்றே நாம் காணாதிருப்பதும். அன்றே நம் கண் காணும், அன்னைக்குதான் நம் கண் காணும். ஆழியான் காருருவம், எம்பெருமானுடைய ஆழியான்னா திருவாழி சக்கரத்தை ஏந்தி இருக்கிற எம்பெருமானுடைய கார் உருவம், மேக உருவத்தை அன்னைக்குதான் நம் கண் காணும் அப்படின்னு. அன்றேனா அப்பொழுதே, அப்பொழுதேனா எப்பொழுது அப்படின்னு கேட்டா, நெஞ்சென்னும் உட்கண்ணே காணும் உணர்ந்து அப்படின்னு. நெஞ்சு அப்படின்னு இருக்கக்கூடிய உட்கண் இருக்கு இல்லையா, இந்த உட்கண்ணானது உணர்ந்து தியானம் பண்ணி காணும் ஏல் பார்க்குமானால், அதாவது மனசுங்கிற உட்கண்ணானது தியானம் பண்ணி அந்த மனசுல எம்பெருமானை பார்க்க முடியுமானால், உட்கண் ஏல் காணும். ஏல் காணுங்கிற காணும் மேல் வச்சுக்கோங்க. காணும் மேல்னா பார்க்குமானால். இதுக்கு வந்து முதலே சொன்னேன் இல்லையா, தரிசன சமானாகார ஞானம் பேர் இருக்கு. தியானம் பண்ணி 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 நேர பாக்குற மாதிரி ஞானம் கிட்டத்தட்ட சொப்னம் மாதிரி வருங்கிறான். சொப்பனத்துல வர பதார்த்தங்கள்லாம் நாம நேர பாக்குற மாதிரி தானே தெரியுது இல்லையா. ஒரு வேடிக்கை பாருங்க, சொப்பனத்துல ஒரு பதார்த்தமும் கிடையாது. சொப்பனத்துல என்னமோ நம்ம பாக்குறோமே, மலையோ இல்ல தேரோ குதிரையோ எதுவுமே கிடையாது. ஆனா நேர பாக்குற மாதிரி வருது இல்லையா. அதே மாதிரிதான் தியானம் பண்ணா கூட நேர பாக்குற மாதிரியா ஒரு ஞானம் வரும் எம்பெருமானே. அப்போ அது தரிசன சமானாகார ஞானம். அது பார்த்தவங்கன்னா அதனுடைய பலனாக சீவை குண்டத்துல எம்பெருமானே நேரையே பார்க்கலாம். சொப்னம் மாதிரி இல்லாமல் நேர பார்க்கலாம். ஏன்னா இங்க தரிசன சமானாகார ஞானம் அப்படின்னு தியானத்துல வருது இல்லையோ, இது வந்து தரிசனம்னு இதை சொல்லல சிபாஷ்யகாரன். கண்ணால பாக்குறது இல்லை, பாக்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அது மாதிரி தரிசனம் சொல்ல முடியாது. தரிசனம்ங்கிறது சீவை குண்டத்துல அப்படின்னு. அதுதான் அதனால வேதத்துல சொன்னபடி எம்பெருமானுடைய பெருமையை சேர்த்து. அதனால அன்றுதான் என்றுன்னு கேட்டா, நெஞ்சு என்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து. நெஞ்சு என்னும் உட்கண்ணானது அவனை உணர்ந்து காணுமேல் அவனை பார்க்குமானால் அன்றே அப்பொழுது நம் கண் காணும், நம்முடைய வெளிக்கண்ணும் அவனை காணும். அன்றே கண் காணும் ஆழியான் காருருவம் இன்றே நாம் காணாதிருப்பதும். இன்னைக்கு நாம் பார்க்காத இருக்கக்கூடிய அந்த ரூபம் இருக்கும் இல்லையோ, அது அன்னைக்கு தெரியும். இன்னைக்கு நான் பார்க்காம இருப்போம் அப்படின்னா இன்றே, அது இன்னைக்கு. கண் காணாதிருப்பதும் இன்றே, இப்படி வச்சுக்கோங்க. நம்ம கண்ணாலே நம்ம பார்க்க முடியாது இருக்கிறது இன்னைக்குதான், அன்னைக்கு கிடையாது. அப்ப இன்னைக்கு பார்க்காம இருக்கோங்கிற தோஷம் இல்லையானு இது தோஷம் இல்லை, அது அவனுடைய குணம். அவனை பார்க்க முடியாது.
அப்படிங்கிறது அவனுடைய குணம். அன்னைக்கு சேவை கொடுக்குறாங்கிறது எப்படி குணமோ அந்த மாதிரி மா பிரத்யக்ஷம் மாம்சதிஷாம் கிருஷிஷ்டாகான்னு பாகவதத்தை வரும். கண்ணன் அவதாரம் பண்ணும்போது சங்க சக்கர கதாபனே அவதாரம் பண்ணான். அந்த காட்சியை சேவித்தவர்கள் தேவகியும் வசுதேவரும். அப்ப தேவகி சொல்ற, போரும் இந்த ரூபத்தை யாரும் பார்க்க கூடாதுங்கிற, போரும் பழைய நீ குழந்தை ஆயிடுது, சங்கம் வேண்டாம் சக்கரம் வேண்டாம், ஒரு சாதாரண குழந்தையா மனுஷ குழந்தையா மாறிக்கும், இதை யாரும் பார்க்க வேண்டாம். உடனே கிருஷ்ணனும் வாஸ்தவம் தான், இதை யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு தேவகிக்கு வசுதேவருக்கு மாத்திரம்தான் அந்த சேவையை கொடுத்தாங்க. அதனால இப்ப இன்னைக்கு நாம பார்க்காம இருப்போம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய அவனுடைய சுபாவத்துக்கு ஏற்றது. இன்றே நாம் காணாது இருப்பதும் இன்றே இப்பொழுதே என்றேனும் கண்ணால் காணாத அவ்வுருவை என்றேனும் எண்ணிக்கை ஆனாலும் கண்ணாலே அவனுடைய ரூபத்தை பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமானை, ஏன்னா ந சந்திரிசே திஷ்டதி ந சக்ஷுஷா பஷ்யத்தின்னு வேதம் சொல்றது இல்லையோ, என்னைக்கானாலும் சரி யாரானாலும் சரி இந்த பிராகிருத லோகத்தில் இருக்கும்போது அவனை கண்ணாலே பார்க்க முடியாது, மனசால பார்த்தாதான் உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய குருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து. அதனால நெஞ்சு என்கிற உட்கண்ணாலே மனசு கண்ணாலே பார்த்து உணர்ந்து பார்த்தால் அப்போ அன்றைய நம் கண் காணும். அதன் பலனாக அப்பொழுது நம்முடைய கண் காணும்படியாக எம்பெருமான் சேவை சந்திப்பான். அது சீதை கொண்டம் போய் தான் சேவை சாதிப்பான். சில பேருக்கு நேரைய முன்னாடியே சேவை சாதிப்பான். ஏன்னா தியானம் பண்ணா எம்பெருமான் நேரம் முன்னாடி நின்றார் அப்படின்னா ஒரு மொழியும், அந்த மாதிரி சில பேருக்கு முன்னாடியும் சேவை சாதிப்பான் அப்படின்னு ஆச்சு. ஆக இதெல்லாம் கூட எம்பெருமானுடைய திருமேனி சேவிப்பதற்கு தான். அன்றே நம் கண் காணும் ஆழியான் காருருவம் சொல்றாரு இல்லையோ, ஆழியான்னா சக்கரத்தை கையிலேந்தி காருருவம் மேக சியாமனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திவ்ய ஸ்வரூபம் திவ்ய திருமேனி இருக்கொல்லியோ, அதை பார்க்கறதுக்கு தான் இத்தனையும். அதைத்தான் நம்ம பின்னாலே பார்க்கணும். நம்ம எம்பெருமானுடைய ஆச்சரியமான அவனே எடுத்துட்ட அர்ச்சாவதார திருமேனியெல்லாம் நம்ம சேவிக்கிறோம், அது விஷயம் வேற. அர்ச்சாவதார திருமேனியை நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். அது இல்லாமல் எம்பெருமானுடைய சொந்த திருமேனி ஒன்று இருக்கொல்லியோ, நாம் சமர்ப்பித்த திருமேனியில் இல்லாமல் சொந்தமான ஒரு திருமேனியோட அவன் இருக்கான் இல்லையோ, அதோட சேவை சாதிக்கிறது அப்படிங்கிறது அது அன்றே அப்படிங்கிறது. அது அன்னைக்குதான் நடக்கும். அப்புறம் இதுல அந்த திருமேனியை சேவிக்கிறதா சொல்றார். ஆத்மஸ்வரூபம் நம்ம கண் காணும்படி இருக்குமா அப்படின்னு கேட்டார்னா, ஆத்மஸ்வரூபத்தை கண்ணால பார்க்க முடியாது. ஆத்மஸ்வரூபம்னா பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் இருக்கும் இல்லையோ, அதை பத்தி இந்த பாட்டு சொல்லலைங்கிற ஒரு விஷயத்தை வியாக்கியானங்கள்ல குறிச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்றான் அவ. ஏன்னா வேதத்துல கூட என்ன சொல்றதா, சந்திரிசே திஷ்ட திரூபம் சனச்சக்ஷுடா பஷ்யதி கஷ்டனீனம் அப்படிலாம் இருக்கே, அது ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்றதுன்னு வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. அவனுடைய என்பதனுடைய ஆத்மஸ்வரூபத்தை கண்ணால பார்க்க முடியாது, மனசால தியானம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆத்மஸ்வரூபம் மட்டும் இல்ல, எம்பெருமானுடைய திருமேனியும் ரூபம் அஸ்யான் இருக்கொல்லியோ, அஸ்ய ரூபம் இவனுடைய ரூபத்தை, ரூபம்னா திருமேனியும் வச்சுக்கணும், இல்ல ரூபம்னா ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டா ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியாதுன்னு அர்த்தம், அதுவும் பொருந்தும். ஆனா இந்த பாட்டுல என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டான்னா, ஆழியான் காருருவம்னு ஒன்று போட்டிருக்காரு. ஆழியான்னா சக்கரத்தை ஏந்தினோன்னு அர்த்தம், காருருவம் அப்படின்னா மேகசியாமனமான ரூபம்னு அர்த்தம். ஆஹா, அப்படிப்பட்ட திருமேனியை பத்தி தான் இங்க சொல்லிட்டு இருக்க. ஆத்மஸ்வரூபத்துக்கும் இதெல்லாம் உண்டு. ஆத்மஸ்வரூபத்தையும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது, மனசுனாலே யோகிகள்லாம் தன்னுடைய மனசுனாலே அவர்கள் பார்ப்பார்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கு. அந்த பார்ப்பதுங்கிறதும் தரிசன சமானாக்காரம் தான். வேற ஆத்மஸ்வரூபத்தை கண்ணால யாராலையும் பார்க்க முடியாது அப்படிலாம் இருக்கு. ஆனா அதை இந்த பாட்டு சொல்ல வரல. இந்த எம்பெருமானுடைய திருமேனியை பார்க்கறத பத்தி தான். அதுவும் அவனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு திருமேனி, யோகிகளுக்கு சேவை தரக்கூடிய ஒரு திருமேனி, அந்த திருமேனியை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அர்ச்சாவதார திருமேனியை குறித்திக்குள்ள. ஏன்னா அர்ச்சாவதார திருமேனி கோயில போனா நம்ம சேவிக்க போறோம், கண்ணாலே பார்க்கறதுக்கு தான் அர்ச்சாவதார திருமேனியே இருக்கு. அது இருக்கட்டும், தியானம் பண்ணி உட்கண்ணாலே பார்த்து அப்புறம் வெளிக்கண்ணாலே பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்னா அது எம்பெருமானுடைய அவனுடைய சொந்தமான ஒரு திருமேனி அப்படின்னு ஒன்று கொள். அது அன்றே நம் கண் காணும் ஆழியான் காருருவம் இன்றே நாம் காணாதிருப்பதும் என்றேனும் கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து உணர ஒருவர்க்கு எளியனே செவ்வே இனரும் துழாயலங்கள் எந்தை உணர தனக்கெளியர் எவ்வளவர்
அவ்வளவனானால் எனக்கெளியன் எம்பெருமான் எங்கு. ஆனா போன பாசுரத்திலே ஆழ்வார் சொன்னதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஆழ்வாரே பார்க்க முடியாதுன்னு சொல்ற அப்படின்னா நாமளா எந்த மொழிக்கு? பரமயோகீஸ்வரராக இருக்கக்கூடியவர் ஆழ்வார். எம்பெருமானை எப்பவுமே கண்ணாலே பார்க்கக்கூடியவர். பார்க்கறதுக்கான தகுதியெல்லாம் இருக்கே அவருக்கு. ஆழ்வாருக்கு என்ன குறை? ஆழ்வார் பரம யோகீஸ்வரராச்சு. வயர்வார மதிநலம் அருளேனன் பெருமாளே மதிநலம் கொடுத்திருக்கார். அவரே தியானத்துல இருக்க. அப்போ அவரே கூட என்ன சொல்றாருன்னா, எம்பெருமானை என்னைக்கு பார்க்க போறீர்னா அன்றே நம் கண் காணும் சொல்லிட்டு இன்றே யாம் காணாதிருப்பதும். அவனை இப்ப நாம் பார்க்க முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் வாய்க்கும், அந்த நாள்ல பார்க்கலாம் அப்படின்னு ஆழ்வாரையும் சொல்லிட்டாருன்னா அப்புறம் நமக்கெல்லாம் என்ன கதி? அப்ப நாமெல்லாம் என்ன கேட்டா, நம்மளால பெருமாளை பார்க்க முடியாது, விட்டுற வேண்டியதுதான். அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். நம்ம என்ன தியானம் பண்ண போறோமா? உட்கண்ணாலே காணும் அப்படிங்கிற, உட்கண் காணுங்கிற, உட்கண் நம்முடைய உள்கண் பார்க்குமா எம்பெருமானை? உட்காந்து தியானம் பண்ணி உள்கண்ணாலே எம்பெருமானை பார்க்கக்கூடிய அளவு தரிசன சமானாக்கார ஞானங்கள்லாம் நமக்கு வருமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப நான் ஆழ்வார் சொல்லியிருக்கார், அவருக்கே அந்த கதியில நமக்கு என்ன கதி? பார்க்கவே முடியாது. என்ன கூட ஆழ்வார்கிட்ட ஒரு கேள்வி, ஆழ்வாரே என்ன உமக்கே இந்த கதி ஆயிடுச்சு, நீர்தான் மயர் வர மதிநலம் அருளேன்னு எவனான் எம்பெருமானே உக்க மதிநலம் அருளி இருக்கான், உம்மால் கூட இப்ப பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலை இருக்கா? உள்கண்ணாலதான் பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா இதுல என்ன தப்புங்கிறார் ஆழ்வார். ஏன்னா அவன் சங்கல்பம்பா, அவன் யாருக்கு சேவை கொடுக்குறானோ அவளுக்கு சேவை கொடுக்குறான், இவ்வளவுதானே. அதனால இதனால எம்பெருமான் சௌலபியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எம்பெருமானுக்கு சௌலபியம்ங்கிறது நன்னா இருக்கு, சேவை சாதிக்கணும் தான் காத்துட்டு இருக்கான். உணர ஒருவருக்கு எளியனே செவ்வை. ஆனா கூட சௌலபியம்ங்கிறதுனால எல்லாருக்கும் சேவை சாதிச்சிட முடியுமா சொல்லுங்க? ஆச்சரியமானவன் எம்பெருமான், பரம சுலபன் அப்படின்னு சொல்றோம். சுலபன்னா நேர எம்பெருமானை அடைய முடியும், நேர எம்பெருமானை பார்க்க முடியும், அணுக முடியும் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக எல்லாருக்கும் சுலபன் ஆயிட மாட்டான் அவன். எல்லாரும் அவனை புரிஞ்சுட மாட்டான், எல்லாரும் அடைஞ்சிட மாட்டான். ஒன்னும் யசோதை பிராட்டிக்கு சுலபனா இருக்கானே தவிர துரியோதனுக்கு சுலபம் கிடையாது. சத்ருக்களுக்கெல்லாம் சுலபன் ஆக மாட்டான், அவனை பிடிக்கவே முடியாது யாராலையும். அதனால அவனுடைய சுபாவம் என்ன கேட்டா துர்லபன், யாராலையும் பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுதான். ஆனால் யார் அவன் மேலே ஆசை வைத்து அவனை பார்க்கணும்னு நினைத்து யார் தியானம் பண்றாளோ அவர்கள் எந்த அளவு பக்தி வச்சிருக்காளோ அந்த அளவு சௌலபியத்தோடு கூட அவளுக்கு சேவை சாதிப்பான் அப்படிங்கிறதானே. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் எனக்கு எளியனாகத்தான் இருக்கிறான். உணர ஒருவருக்கு எளியனே செவ்வேன். யாராவது ஒருவருக்கு உணர்வதற்கு எளியனாக இருப்பானா எம்பெருமான்னா? இருக்கிறது அவன் சுபாவம் கிடையாது. சகல பேருக்கும் சௌலபியத்தோடு கூட தன்னை அப்படியே காட்டி கொடுக்கறது அவனுடைய சுபாவம் கிடையாது. அப்படி எளியனாக அவன் இருப்பானா என்ன? எளியனா எளியனும்னு அர்த்தம். ஆனா எல்லாருக்கும் எளியனா என்ன? அது கிடையாது. எனக்கு யாருன்னா இனரும் துழாயலங்கள் எந்தை அண்ணா வளர்ந்திருக்கக்கூட திருத்துழாய் மாலையோடு கூட இருக்கக்கூடிய என்னுடைய சுவாமி, அந்த திருத்துழாய் மாலையோட எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறானா? எல்லாரும் அவனை உணர்ந்து கொள்ள முடியுமா? அவன் அவ்வளவு எளியனான கிடையாது. என்ன கேட்டா, உணர தனக்கு எளியர் எவ்வளவர் அவ்வளவனானால். தனக்கு எளியர், தனக்கு தாசர்களாக இருப்பவர்கள் அர்த்தம். தன்னுடைய அடிமைகளாக தன்னுடைய தாசர்களாக இருப்பவர் எவ்வளவர் உணர, எவ்வளவர் உணர அவனை புரிந்து கொள்ள, எவ்வளவுடவர் எந்த அளவு அவர்கள் இருக்கிறார்களோ, அவனை புரிந்து கொள்வதற்கு எந்த அளவு அவர்களுக்கு சக்தி இருக்கோ, அவனை புரிந்து கொள்வதற்கு எந்த அளவு அவர்களுக்கு ஆசை இருக்கோ, அவனை புரிந்து கொள்வதற்கு எந்த அளவு அவர்களுக்கு பக்தி இருக்கோ, இதெல்லாம் வேணும் இல்லையோ. அது எவ்வளவர் அவ்வளவனானால் அந்த அளவுல எம்பெருமான் இருப்பான். இவர்களுக்கு எந்த அளவு ஆசையும் பக்தியும் இருக்கோ அந்த அளவு எம்பெருமான் சுலபனா இருக்கான். ரொம்ப ஆசையோடு கூட அப்படியே துடிப்புல இருக்கவாளுக்கு ரொம்ப சுலபனா சேவை சாட்சி. இல்ல பார்க்கலாம் அப்படின்னு இருக்கவாளுக்கு எம்பெருமானும் பார்க்கலாம் அப்படின்னு இருப்பான். பார்க்கலாம், இன்னைக்கு முடிஞ்சா பார்க்கலாம், இன்னைக்கு முடிஞ்சா பார்க்கலாம் அப்படின்னு இருக்க. உணர தனக்கு எளியர் எவ்வளவர் அவ்வளவனானால் அவ்வளவனாக அவன் இருக்கிறபடியினாலே எனக்கு எளியன் எம்பெருமான் இங்கு. எம்பெருமான் எனக்கு எளியனாகத்தான் இருக்கான். அதனால எனக்கு துர்லபனா இல்லை. இப்போ
அவனுடைய சுபாவப்படி எனக்கு உட்கண்ணாலே பார்ப்பதற்கு எளியனா இருக்கான். எப்போ அவன் கண்ணாலே பார்க்க முடியுமோ அப்போ அவனை கண்ணால எனக்கு சேவை சாதிக்க போறான். அதனால எனக்கு எந்த குறவும் இல்லை. இப்ப ஆழ்வாரை பார்த்து கேட்கிறோம், இல்லை ஆழ்வாரை உம்ம கத்தியே எப்படி ஆயிடுச்சு, உம்மாலே பார்க்க முடியாதா அப்படின்னா, யார் யாரால பார்க்க முடியும், யார் யாருக்கு எப்பப்போ சேவை தரணுங்கிறது அவனுக்கு தெரியும். அப்ப எனக்கு எப்போ சேவை தரணுமோ, எப்படி சேவை தரணுமோ அப்படி சேவை தருவான். எனக்கு இப்போ நான் உட்கண்ணாலே பார்த்துட்டு இருக்கேன், ஒரு குறையும் இல்லை. எனக்கு உள்கண்ணாலே எம்பெருமானை சேவிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு என்ன குறை இருக்கு? ஒரு குறையும் இல்லை. எம்பெருமானுக்கு உட்கண்ணிலே சேவையை தந்து கொண்டிருக்கிறேன், நான் ஆனந்தமா இருக்கேன் என்று எனக்கு கற்கண்ணாலே பார்க்கும்படி என்னைக்கு சேவை தருவானோ அன்னைக்கு சேவை தரப்போறேன். அதுக்கேற்ற மாதிரி நிலை எனக்கு வந்ததுன்னா அன்னைக்கு சேவை தரப்போறேன். அதனால எனக்கு எந்த குறைவும் இல்லை. எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். மயர் வர மதிநல மருளேன் எவனவன்கிறதுக்கும் எந்த குறவும் இல்லை. ஆகையாலே இது எம்பெருமானுடைய சங்கல்பத்தாலே அவன் சேவை நமக்கு கிடைக்கும். அதுவே தவிர ஐயோ நமக்கெல்லாம் பார்க்க முடியாதோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஒரு பக்கம் பார்த்தா பரம சுலபன், இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாருக்கும் சுலபனா என்ன, நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும். எம்பெருமான் பரம சுலபன், அவனோட சௌலபியம் யாருக்கும் கிடையாதுங்கிறோம். ஆக எல்லாரும் அவனை சுலபனா புரிஞ்சுருவாளா? எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறானா? இல்லையே. யாருக்கு அந்த அளவு ஆசையும் அந்த அளவு பக்தியும் அந்த அளவு ஞானமும் எல்லாம் கூடியிருக்கோ அவளுக்கு தான் சேவை சாதிக்கிறான். சாதாரண விஷயமானாலே கூட இதெல்லாம் பெரிய தியான விஷயம் சொல்லிட்டு இருக்கார். சாதாரண கோயிலுக்கு போற விஷயத்திலேயே கூட நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கோம் நம்ம எல்லாரும். அவன் பெருமாள் சேவை சாதிக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க, சேவை சாதிக்கிறான். இல்லை அப்படின்னா இழுத்து பூட்டிடுவான், கிட்ட கூட போக முடியல. கிராமத்து கோயில் கூட அடியே போயிருக்கேன். ஒரு 3-4 வருஷம் முன்னாடி ஒரு 2-3 கிராமத்து கோயில் சேவிக்கணும் போனேன். நான் போகும்போதெல்லாம் பூட்டியிருந்தேன். அவங்க சேவிக்கலான்னு தான் சொன்னான். நான் போகும்போதெல்லாம் உள்ள சேவிக்கவே முடியல, டே ஆயிருக்கு. இதே பெரிய கோயில்ல போன வாரம் ஸ்ரீரங்கம் போச்ச கூட பெருமாள் சேவிக்க முடியாதுன்னு நினைச்சேன். அங்க ஒருத்தர் கூட்டுன்னு போனேன். அது பெருமாள் சேவை கொடுக்கறான்னா சேவை கொடுப்பாரு. இது சாதாரணமா அர்ச்சாவதாரத்திலேயே இல்லாட்டா கிராமத்து கோயிலேயே கூட சேவை கிடைக்காது. யாருமே கிடையாது, நம்ம ஒருத்தர் தான். ஆனா கூட இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டார் ரட்சகர் அப்படின்னு. இல்ல அவர் வருவாருன்னு இப்ப வரமாட்டாருமே, நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு. இன்னும் 10 நிமிஷம் முன்னாடி வந்தா சேவிச்சிருக்கலாமே அப்படின்னு. ஆக பெருமாளுடைய சேவைங்கிறது அவனுடைய சங்கல்பத்தினாலே கிடைக்கக்கூடியது. அதுக்கு அவனுக்கு எப்ப சேவை கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். நம்ம கிராமத்து கோயில் தான், நான் பெருமாள் எங்க போக போறாரு, நான் போனா போய் சேவிக்கிறோம், நீங்க எப்ப வேணா வாங்கோ, அரசுக்கர் இங்கதான் இருப்பேன், அது தாராளம் சேவிக்கலாம்னு சொன்னா அதை நம்பிதான் போனேன். ஆனா இல்லையே. அப்போ அதை நம்புறது இருக்கட்டும். தனக்கு எளியர் எவ்வளவர் அவ்வளவனானால் இந்த அளவு நமக்கு இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். நமக்கு துடிப்பும் பக்தியும் பிரேமமும் அந்த எம்பெருமானை பார்க்க வேணும் அப்படிங்கிறதும் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு எம்பெருமான் சுலபனா இருக்கும். அது அவனுக்கு தெரியும். எனக்கு எளியன் எம்பெருமான் இங்கு, எனக்கு எந்த அளவு எளியனா இருக்கணும் அந்த அளவு எளியனா இருக்கான். ஏன்னா மனசுக்கன்னாலே ஆழ்வார் பார்த்துட்டு இருக்கார், சகல திவ்ய தேச எம்பெருமான சேவைதாச்சுன்னு இருக்கேன். எனக்கு இப்ப எந்த அளவு எளியனா இருக்கணும் அந்த அளவு எளியனா இருக்கான், அப்ப எந்த அளவு எளியனா இருக்கணும் அந்த அளவு எளியனாக போறான் அப்படின்னு அழகான ஒரு விஷயம். உணர ஒருவர்க்கு எளியனே செவ்வே இனரும் துழாயலங்கள் எந்தை உணர தனக்கு எளியர் எவ்வளவர் அவ்வளவனானால் எனக்கெளியன் எம்பெருமான் இங்கு உணர ஒருவர்க்கு எளியனே செவ்வே. செவ்வேனா சிறப்பாகவே அர்த்தம் வச்சு, சிறப்பாகவே பூர்ணமாகவே ஒருவருக்கு உணர நேர பார்த்து அனுபவிக்கும்படியாக எளியனே எளியனும். அதனை எளியன்னா எல்லாருக்கும் பட்டின சேவை சாதிச்சிருவானா? ஒரு மலை மாதிரியா? மலையை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா பெருமாளை எல்லாரும் பார்த்துட முடியுமா? யாருன்னா இனரும் துழாயலங்கள் எந்தை. இனரும்னா மலர்ந்திருக்கிற திருத்துழாய், அலங்கல்னா மாலை, அந்த மாலையை உடைய எந்தை அர்த்தம். எம்பெருமானுடைய திருமேனியில் போன பாட்டுல ஆழியான்னு சொன்னார் இல்லையா, திருவாழி. அந்த மாதிரி எம்பெருமானுக்கே உரியதான திருத்துழாய் அப்படின்னு அந்த திருத்துழாய் மலர்ந்திருக்கான். அப்படி மலர்ந்திருக்கிற திருத்துழாயோடு கூட சேவை சாதிக்கக்கூடியவன் எம்பெருமானுக்கே உரிய ஆபரணம் மாதிரி. திருத்துழாய் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு ரத்னாபரணம் மாதிரி. வனமாலா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு சமானம். பார்த்தா சுலபமா கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எம்பெருமானுக்கு அது விசேஷம். அதனால இனரும் துழாயலங்கள் எந்தை, என்னுடைய சுவாமியானவன்
ஈனரும் வளர்ந்திருக்கக்கூடிய திருத்துழாய் மாலையை தரித்திருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் உணர ஒருவருக்கு எளியனே தேர்வே. அவனை சிறப்பாக பூரணமாக யாராவது உணர்வதற்கு முடியுமோ அப்படின்னு அவருக்கு எளியனாக இருப்பானோ. இங்க திருத்துழாயை சொல்லச்ச ஈனரும்னு சொல்ற, வளர்ந்திருக்கிறேன்னு. அதாவது பொதுவா திருத்துழாய்ங்கிறது எப்படின்னு கேட்டா, அது அந்த செடியில இருந்தா வளர்ந்துருக்கும். செடியை விட்டு எடுத்துட்டு நூத்த கழுத்துல போட்டான்னா வாட ஆரம்பிச்சிடும். இப்படிதானே இருக்கு. திருத்துழாய் மாலை நல்லா மலர்ந்திருக்கும், நல்ல வாசனையா இருக்கும், நல்லா மலர்ந்திருக்கும். இல்லை அங்கேயும் செடியில இருக்கச்ச ஜலத்தோட இருந்தா வேரோட இருந்தா இருக்கும். அதை எடுத்து திருத்துழாய் மாலையை தொடுத்து வச்சாச்சுன்னா அப்பயே வாட ஆரம்பிச்சிடும். அப்போ அவத்த கழுத்துல போட்டாச்சுன்னா நம்ம கழுத்துல நம்ம உடம்புடைய சூடெல்லாம் பட்டா அது வாடத்தான் வாடும். இதுதானே பார்த்துருக்கோம். ஆனா எம்பெருமான் திருமேனியில எப்பவுமே மலர்ந்தே இருக்கும். அது செடியில இருக்கச்ச எப்படி மலர்ந்து இருக்குமோ அதை விட நன்றாக எம்பெருமான் திருமேனியில திருத்துழாய்ங்கிறது மலர்ந்திருக்கும். அது திருமேனியினுடைய பெருமை. நம்ம மேனி மாதிரி இல்லையே, பிராகிருத்தமா உஷ்ணமா இருக்கிறது இல்லை. குளிர்ந்த திருமேனி அந்த திருத்துழாயை மலரச் செய்யும் திருமேனி. நிலத்திலே இருக்கக்கூடிய திருத்துழாயை காட்டிலும் நல்லா மலர்த்தியாக இருக்கும்படி செய்யக்கூடிய ஒரு திருமேனி அது. அதனால அதோட சேர்த்து சொல்ற இணரும் துழாயலங்கள் எந்த. பொதுவாக எதுவானாலுமே சரீரத்துல பட்டால், நம்ம சரீரத்துல பட்டா பூவெல்லாம் வாடி போயிடும். ஆனா எம்பெருமானுடைய சரீரத்துல பார்த்தா மாத்திரம் வாடாதுங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயம் சாதிக்கிற, தேவர்களுடைய சரீரத்துல பூமாலை வாடாதுன்னு ஒரு வழக்கு இருக்கு. பூமாலையெல்லாம் இருக்கும் இல்லையோ, நம்ம உடம்புல போட்டா வாடிடும். ஆனா தேவலோகத்தில் இருக்க தேவர்கள் உடம்புல வாடாது, சட்டுன்னு வாடாது, கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப தேவர்களுக்கே அந்த பெருமை இருந்ததுன்னா எம்பெருமான் திருமேனி அப்ராகிருதமான திருமேனிக்கு எந்த பெருமை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால அப்படி அந்த மலர்ந்து இருக்கக்கூடிய திருத்துழாய். அதனால ஆழ்வார்கள் பல இடத்துல திருத்துழாய்த்தாரார் வரை மார்பெல்லாம் பாடுறார். பல இடங்கள்ல ஆழ்வார் பாடுறார். ஆற்றத்துழாய் முடி அப்படிலாம் நாச்சியார் பாடுறாரு இல்லையா. எப்பவுமே வாசனையோடு இருக்கும். ஆற்றத்துழாய் முடி நாராயணன் அப்படின்னு. ஆக அந்த வாசனைங்கிறது எம்பெருமான் திருமேனியில இருக்க திருத்துழாய் வாசனைங்கிறது மாறவே மாறாது. ருக்மிணி பிராட்டியார் கல்யாண வைபவத்துல திருத்துழாய் மாலையை வச்சுதான் கண்டுபிடிக்கிறார் ருக்மிணி பிராட்டியார். கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படிங்கிறத. ஆராதாசீத் அதுல துளசி ராமகந்த பிரவாக அப்படின்னு வரும். திருத்துழாய் வாசனை வந்துட்டு கிருஷ்ணன் வந்துட்டான்னு பார்க்கிறார் அவர். அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு திருத்துழாய் மாலையோட கூட எம்பெருமான் நேரம் வந்து சேவை சாய்ச்சானா எப்படி இருக்கும். ஆனா அவன் என்ன எளியனும் நம்மதுக்கு வந்து சேவை சாதிப்பானா எப்படி? இல்ல நம்ம தெருவில் வந்து சேவை சாதிப்பானா? உணரவருவர்க்கு எளியனே செவ்வே இனரும் துழாயலங்கள் எந்தை. எந்தேனா என் சுவாமின்னு அர்த்தம். உணர தனக்கெளியர் எவ்வளவர் அவ்வளவனால். தனக்கு எளியர் அப்படின்னா தன்னுடைய தாசர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர்கள் எவ்வளவர் எந்த அளவிலே இருக்கிறார்களோ அவ்வளவன் அந்த அளவிலே அவன் சுலபனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் முதல்ல சொன்ன. எந்த அளவு ஞானமும் பக்தியும் வைராக்கியமும் பிரேமமும் எல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவன் சேவை சாதிக்கிறான். ஒண்ணுமில்லாத குழந்தை துருவனுக்கு கூட தான் நேரம் வந்து சேவை சாதிச்சான். ஆச்சரியமான திருமேனியோடு கூட எம்பெருமான் நேரம் வந்து துருவனுக்கு சேவை சாதிக்கிறான் 5 வரை குழந்தைக்கு. என்ன கேட்டா அந்த அளவு பக்திங்கிறது இருந்தபடியா அப்படின்னு. அதனால உணர தனக்கு எளியர் எவ்வளவர். தனக்கு எளியர் தன்னுடைய தாசரானவர்கள் அவனை உணர, அவனை தியானம் பண்ண, உணர்ந்து கொள்ள எவ்வளவர் எந்த அளவிலே இருக்கிறார்களோ, எந்த அளவு ஆசையும் பக்தியும் ஞானமும் கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவன் அந்த அளவு எளியனாக இருப்பவன். ஆனால் அப்படியாக இருப்பதால் எனக்கு எளியன் எம்பெருமான் இங்கு எனக்கு எளியனாக இருக்கிறான். ஏன்னா நான் அவனை எந்த அளவு ஆசையோடு அவனை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவு அவன் எனக்கு எளியனாக இருக்கிறான் அப்படின்னு. உணர ஒருவர்க்கு எளியனே செவ்வேன் இனரும் துழாயலங்கள் எந்தை. உணர தனக்கெளியர் எவ்வளவர் அவ்வளவனானால் எனக்கு எளியன் எம்பெருமான் இங்கே. இங்கு எவ்வளோ அவனை அறிந்து கொள்ள சக்தி இருக்கிறீர்களோ அவ்வளோ அவனை அறிய இயலும் அப்படின்னு அர்த்தம்.
அதாவது எளியரானவர்கள் தாசரானவர்கள் அவனிடம் வைத்த பக்திக்கு ஈடாக எம்பெருமான் அந்த சேவையை அவன் கொடுப்பான். அந்த ரீதியிலே எனக்கு எந்த குறைவும் இல்லை. நான் வச்சிருக்கிற நம்மளை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு இருக்கக்கூடிய துறைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பக்திக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் இதுக்கெல்லாம் மேல நிறைய சுலபனா இருக்கான். ஏன்னா இதெல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் பெயருக்கு தானே இருக்கு. ஆனால் நமக்கு நாம நினைக்கிறதுக்கு மேல எம்பெருமான் சுலபனா இருந்து எளியனாக இருந்து சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிறது. இங்கில்லை பண்டு போல் வீற்றிருத்தல் என்னுடைய செங்கன்மால் சீர்க்கும் சிறிதுள்ளம் அங்கே மடியடக்கி நிற்பதனில் வல்வினையார் தாமீண்டு அடியெடுப்பதன்றோ அழகு. இப்ப எம்பெருமானை பார்க்க முடியாது அப்படின்னா ஏன் பார்க்க முடியலன்னா பாப்பம்தான், பாப்பத்தினால்தான் பார்க்க முடியல அப்படின்னா, ஐயோ அப்படிப்பட்ட மகா பாப்பியா இருக்கிறவன்னா என்ன பண்றதுன்னு கேட்டா இந்த பாப்பத்தை எல்லாம் நினைச்சு கவலைப்படாது. பாப்பம் எல்லாம் என்ன ஆகும், இந்த பாப்பங்களாலே பார்க்காது போயிடுச்சே, நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டும். ஏன்னா இருளன்ன மாமேனு எம்மிரையார் தந்த அருள் என்னும் தடியால் அடித்துன்னு சொல்றாரு முன்னாடியே. வல்வினையை காணும் மலையும் புகக்கடிவான், பாப்பத்தை விரட்டி அடிப்போம் எம்பெருமானுடைய அருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற அப்படின்னால. அந்த எம்பெருமானுடைய அருள்ங்கிறது நம்ம பக்கம் இருக்குன்னு வந்துட்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம பாப்பத்தை நினைச்சு பயப்படக்கூடாது. ஐயோ மகா பாபி ஆயிட்டானே என்னவோ ஏதோ அப்படிலாம் நினைச்சு பயப்பட வேண்டாம். ஏன்னா அது அருள் என்னும் தடியால் அடித்து ஓட வேண்டியது. அது அருள் இருக்கச்சு அதால கிட்ட வர முடியாது. அதனால இப்ப செம்பெருமானுக்கு சேவை சாதிக்கலையே, அப்ப நான் பண்ண பாபம் தானே அப்படிலாம் வேண்டாம். ஆழ்வார் அழகா என்ன சொல்றாருன்னு கேட்டானா, அவன் எனக்கு சேவை சாதிக்கலைங்கிறது அவனுக்கு அழகுங்கிறான். போன பாசத்தை நான் பார்த்தோம், உணர ஒருவருக்கு எளியனே செவ்வேன். அதுக்கு முன்பாட்டிலையும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டானா, அவனுக்கு அன்றே நம் கண் காணும் ஆழியான் காருருவம் இன்றே நாம் காணாதிருப்பதும். இன்னைக்கு நாம பார்க்காத இருக்கோம் அப்படின்னா அதுவும் அவனுடைய குணம்தான் அப்படின்னு. அன்னைக்கு நாம பார்க்கிறோம்னா அது எம்பெருமான் குணம். அதாவது சீவை கொண்டத்துல எம்பெருமான் சேவை சாதிக்கிறான், அது அவனுடைய குணம். இன்னைக்கு நாம அவனை பார்க்கலன்னா அதுவும் அவனுடைய குணம். ஏன்னா அவனுடைய மேன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த குணம் இருக்கு. எல்லாராலையும் பார்க்க முடியும் இருக்கக்கூடாது. அவன் பெருமா எனக்கு மாத்திரம் சேவை சாதிக்கணும், மற்ற பேருக்கெல்லாம் சேவை சாதிக்காத மாதிரி சேவை சாதிக்கணும்னா அந்த அளவு மகா தபஸ்விகள் இல்லை. நம்ம அந்த அளவு நமக்கு மாத்திரம் சேவை சாதிக்கிற மாதிரி மற்ற பேருக்கு யாருக்கும் சேவை சாதிக்காத மாதிரி சேவை சாதிச்சா எல்லாருக்கும் சேவை சாதிக்கணும். அது அந்த அளவு சௌலபியம் தேவையில்லை. இது சௌலபியம் தேவையில்லை. சௌலபியமே அளவுக்கு அதிகமா போனா தோஷமாயிடும் இல்லையா. ரொம்ப சுலபம் அப்படின்னா ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தோஷமாயிடும். அதாவது அந்தந்த நிலையில தான் நிக்கணும். அதனால இந்த சௌலபியம் அழகு யாருக்குன்னா எம்பெருமானுக்கு எப்போ அழகுன்னு கேட்டாங்கன்னா, யாருக்கு எவ்வளவோ அவ்வளவு நானால் சொன்னார் இல்லையோ, எந்த அளவோ அந்த அளவுக்கு அந்த சௌலபியம் இருக்குன்னா அப்போ அது அழகா இருக்கு. அது இல்லாமல் வெறுமை எல்லாருக்கும் அப்படின்னா அந்த சௌலபியம் அழகா இருக்காது. ஆகையினாலே இங்கே எம்பெருமானை நான் சேவிக்க முடியாதவன் இந்த மகாபாதி ஆயிட்டேனே அப்படின்னா இந்த பாப்ப கதையெல்லாம் பேசவே வேண்டாம். எம்பெருமானுடைய சௌலபியத்துல ஒரு அழுகுன்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு சேவை சாதிக்காது, இப்ப நமக்கு சேவை சாதிக்கலைங்கிறது ஒரு சௌலபியம், பின்னாடி நமக்கு சேவை சாதிக்கிறான்ங்கிற ஒரு சௌலபியம். அந்த சௌலபியத்தை பார்ப்போம். இப்ப இருக்கிற பாப்பங்களை பத்தி என்ன பண்ணலாம்னு கேட்டா, பாப்பங்கள் தானா போயிடும். அது போனா அதுக்கு அழகுங்கிற வேடிக்கையான விஷயம் இது. இந்த பாப்பங்கள் என்னை விட்டு போனால் அதுக்கு அழகு. அழகா பாருங்க, அடி எடுப்பதன்றோ அழகு. என்னை விட்டு ஓடி போறதுதானே அதுக்கு நல்லது. இங்க இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இங்கில்லை பண்டு போல் வீற்றிருத்தல் என்னுடைய செங்கன்மால் சீர்க்கும் சிறிதுள்ளம். பாபத்தை பார்த்து சொல்ற, பாபமே பண்டு போல இங்க என்னுடைய மனசுல வீற்றிருத்தல்ங்கிறது அது நடக்காது. முன்னாடி என் மனசுல எப்படி வீற்றிருந்தாய் நீ, நல்லா சேர போட்டு நல்லா உட்காந்து பாப்பம் இருந்துலையோ, இனிமே அது நடக்காது. ஏன்னு கேட்டா என்னுடைய செங்கன்மால் சீர்க்கும் சிறிதுள்ளம், என்னுடைய மனசு எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டு இருக்கு. அப்போ அந்த குணங்கள் மொத்தமும் நிறைஞ்சிருக்கு என் மனசுல. அப்போ உனக்கு இடம் கிடையாது. மனசுல ஓரளவு தானே இடம் இருக்கும். இந்த குணங்கள்லாம் இருக்கும்போது பாப்பத்துக்கு எப்படி இடம் இருக்கும்? அதனால பாப்பமே உனக்கு இங்க இடம் கிடையாது. ஏன்னா எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமான் எனக்கு சேவை சாதிக்கலைன்னா
அதையே அவனுடைய கல்யாண குணமாக நான் பார்க்கிறேன்னா அப்ப எம்பெருமான் குணங்கள் எப்படி எனக்கு பிடிச்சிருக்கு, என்னை ஆட்கொண்டு இருக்கிறது, என்னை ஈர்த்து இருக்கிறது அப்படின்னு பாருங்க. அவன் சேவை சாதிக்க மாட்டான் அப்படின்னும் அவனுடைய துர்லபத்துவம் அப்படின்னும் இல்லை என்னுடைய பாப்பம்னும் சொல்லாமல் ஆகா இது எம்பெருமானுக்கு ஒரு அழகு அப்படின்னு சொல்லும்படியாக அவனுடைய கல்யாண குணங்கள் என்னை ஈர்த்திருக்கின்றன அப்படின்னா அப்போ அப்படி எம்பெருமான் கல்யாண குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மனசு. இதுல போய் பாபத்துக்கு எங்க இடம் இருக்கும்? என்னுடைய செங்கன்மால் சீர்க்கும், அவனுடைய சீர்னா கல்யாண குணம், அந்த கல்யாண குணத்துக்கும் என்னுடைய உள்ளங்கிறது இருக்கு, பாபத்துக்கு மட்டும் இல்லை. பாப்பையே பாருங்க, இங்கில்லை பண்டு போல் வீட்டிருத்தல், முன்னாடி போல இங்க நிற்க முடியாது. அதாவது ஒரு ஆம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒருவர் படுப்போம், இருவர் இருப்போம், மூவர் நிற்போம் சொன்னார் இல்லையா முதலாழ்வார் கதையில. அந்த மாதிரி நம்ம மனசுல இந்த பாப்பங்கிறது எப்படி இருந்துங்கன்னா வீட்டு இருத்தல் சுகமா இருந்தது. யாருமே கிடையாது, ட்ரெயின்ல போனாலும் ஒரு சீட் அப்படியே மொத்தம் நமக்கு கிடைச்சதுன்னு நம்ம கால் நீட்டி படுக்கணும். இல்ல பக்கத்துல யாராவது வந்தான்னா அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உட்காந்து கால் நீட்டிப்போம், படுத்துட்டு கால் நீட்டிக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டார் அப்படின்னா வேற வழி இல்லை. அப்ப என்ன பண்றதுன்னா காலம் அடைக்கின்னு உட்காந்து இல்லையா. அது மாதிரி இந்த பாப்பம் என்ன பண்ணிதுன்னா நல்லா வீட்டு இருத்தல் நம்ம மனசு மொத்தமா ஆக்கிரமிச்சுட்டு மனசு அப்படி வீட்டு இருந்தது, ஒரு வீராப்போட இருந்தது. இனிமே அது நடக்காது. இங்கில்லை பன்று போல் வீட்டிருத்தல் என்னுடைய செங்கன்மாள் சீர்க்கும் சிறுதுள்ளம். ஏன்னா எம்பெருமானுடைய சீர் கொள்ளிய கல்யாண குணம் அதுக்கும் என்னுடைய உள்ளங்கிறது ஆயிடுச்சு. அப்ப அதுக்கும் நான் இடம் கொடுத்துருக்கேன். அப்ப இடம் கொடுத்த போது உனக்கு இடம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வருது. அப்ப இங்க இருக்கும்போது நீ என்ன பண்ணணும்னா இனிமே இங்க இருக்கணும்னா அங்கே மடி அடக்கி நிக்கணும். அப்ப என்னன்னா மடியெல்லாம் கை காலெல்லாம் மடக்கிண்டு வஸ்திரங்கள்லாம் மடக்கிண்டு ஒரு ஓரமா மூலையில நிக்கணும். நான் எம்பெருமானுடைய கல்யாண குணம் தான் நிறைய இருக்கு. இங்க பாப்பம் இருக்கணும்னா ஒரு ஓரமா நிக்கணும். அப்ப பாபத்தை பார்த்து சொல்ற, பாபமே இங்க ஒரு ஓரமா இருக்கிறத காட்டிலும் வேற எங்கேயாவது போனா நிறைய இடம் கிடைக்கும், அடுத்த கப்பார்ட்மெண்ட்டுக்கு போ, அங்க போனா நிறைய இடம் கிடைக்கும், இன்னொருத்தர்கிட்ட போ, நிறைய இடம் கிடைக்கும், இங்க எதுக்கு அல்லாடின்னு இருக்கேன் அப்படிங்கிற. அங்கே மடியடக்கி நிற்பதனில் கல்வினையார் தாம் மீண்டு அடியெடுப்பதன்றோ அழகு. இங்கிருந்து அடி எடுத்து போவதுதானே நல்லது. யாருன்னா வல்வினையார், பாப்பம்னு ஒருத்தர். இந்த வர பார்த்து சொல்ற மரியாதையோட முன்னாடியே அப்படி வந்திருக்கு இல்லையா. இந்த வல்வினையார் இருக்காரு, அவர் இங்கே மடி அடக்கி நிற்பதை காட்டிலும் கை கால்லாம் அடக்கிண்டு, மடினா வஸ்திரம்னு ஒரு அர்த்தம், வஸ்திரத்தையும் அடக்கிண்டு சுருக்கிண்டு ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறது காட்டும். அடி உடனே இந்த இடம் வேணாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு நிறைய தாராளமா இடம் எங்க கிடைக்கிறதோ அங்க போலாம். ஆனா இங்க இருந்து அடி எடுத்து போறதுதானே பாபத்துக்கு அழகுங்க. அதுதான் இப்ப அழகு. இந்த பாசத்துல அழகு என்ன கேட்டா எம்பெருமானுக்கு அழகுங்கிறது அவனுடைய சௌலபியம் அழகுங்கிறத பார்த்தோம். பாபத்துக்கு பாபமே உனக்கு அழகு எதுனா இங்கேயே மடி அடைக்கு நீ நிற்பதை காட்டிலும் இந்த இடத்த விட்டு போகிறதான் உனக்கு அழகு, நீ இங்கன்னு கிளம்பி அப்படின்னு சொல்ற இந்த பாசத்துல. அதனால பாபத்தை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம். அதுக்கு அழகு அது தானா போயிடும், இங்க இருந்தா நடக்காது அப்படின்னு. அப்ப எம்பெருமான் சேவை சாதிப்பான். பின்ன என்ன கேட்டான்னா நமக்கு எம்பெருமான் நம்முடைய வேட்கைக்கு, நம்முடைய ஆசைக்கு, நம்முடைய பக்திக்கு ஈடாக எப்படி சேவை கொடுக்குறானோ அப்படி சேவை கொடுப்பான் அப்படிங்கிறத எதிர்பார்த்து இருக்கிறது நமக்கு அழகு. பாபத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாமல் அதை எதிர்பார்த்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய ஆசையை பெருக்கிக் கொண்டு இருப்பது நமக்கு அழகு. இங்கில்லை பண்டு போல் வீற்றிருத்தல் என்னுடைய செங்கன்மாள் சீர்க்கும் சிறுதுள்ளம் அங்கே மடியடக்கி நிற்பதனில் வல்வினையார் தாம் மீண்டு அடியெடுப்பதன்றும் அழகு. இந்த அழகு அழகான பாசனமா இருக்குங்க. அப்போ இங்கில்லை பண்டு போல் வீற்றிருத்தல், பண்டு போல் வீற்றிருத்தல் முன்னாடின்னா எப்படி ரொம்ப தாராளமாக இந்த இடம் மொத்தத்தையும் பூர்ணமாக வியாபித்து கொண்டு வீற்றிருந்தாயோ அது இனிமேல் இங்கு இல்லை. இந்த இடத்துல அந்த மாதிரி வீட்டு இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய செங்கன்மால் சீர்க்கும் சிறுதுள்ளம், என்னுடைய செங்கன்மால் எனக்குன்னு இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானை என் மனசுல வச்சுட்டு இருக்கேனே. எத்தனையோ விஷயத்த நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம மனசுலயே நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் எம்பெருமானுடைய விஷயம் இருக்கச்சு என்னுடையன்னு ஒண்ணு வருது. அதான் மனசுல எத்தனையோ விஷயம் இருந்தா கூட சிலதெல்லாம் தான் நம்ம நம்முடைய விஷயமா வைப்போம். சிலதெல்லாம் வேண்டாம், இருக்க வரைக்கும் இருக்கும், அப்புறம் போனா போகட்டும் அப்படின்னு ஆயிடும்.
ஆனால் என்னுடைய செங்கன்மால் அப்படிங்கிறவனால என் மனசுல இருக்கான் அவன். என்னுடைய செங்கன்மால் சீர்க்கும், அவனுடைய சீர், அவனுடைய பெருமைக்கு கூட என்னுடைய உள்ளமானது சிறிது. சிறிதுனா ரொம்ப சின்னதா இருக்குன்னு அர்த்தம். அப்பா நான் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் என் மனசுலேயே போட்டுக்கொள்ள ஆரம்பித்தேன். அந்த கல்யாண குணங்களை பார்த்தா என் மனசு ரொம்ப சின்னதா இருக்கு. ஏன்னா இன்னும் நிறைய கல்யாண குணங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குணமா கிடைச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு பாசமும் ஒவ்வொரு அனுபவமா வந்துட்டு இருக்கு. ஒரு திருவாய்மொழி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. திருவாய்மொழி ஆச்சுன்னா இப்ப பெரிய திருந்தாய், திருவாய்மொழி ஆச்சுன்னா திருநாண்டம், திருவாசிரியம், பெரிய திருந்தாய், இப்படி வந்துட்டு இருக்கு. அப்ப எம்பெருமானுடைய சீர் இருக்கே, கல்யாண குணங்களை அனுபவிப்பதற்கு என்னுடைய மனமானது சிறிது, சின்னதா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒரு சின்ன ரேழில், அந்த ரேழில 3 பேர் வந்தான்னு பார்த்தோம் இல்லையோ, அது மாதிரி மனசு ரொம்ப சின்னதா இருக்கு. இதுல எம்பெருமானுடைய கல்யாண குணத்துக்கே இடம் போராது அப்படின்னு. அப்படி இருக்கச்சு நீ இங்க இருந்து என்ன பண்ண போற? ஒரு மூலையில உட்காந்து என்னுடைய செங்கன்மால் வேற போறார் பாருங்க. சிவந்த கண்ணுடையவன் எம்பெருமான், மால்னா வியாமோகமுடையவன். நான் அவனை ஆசையோட மனசுல வச்சுருக்கேன், அவன் ஆசையோட மனசுல இருக்கான். பாப்பங்கள் மாதிரி கிடையாது. பாப்பங்கள் நம்ம மனசுல இருக்கா ஆசையோடையா இருக்கு இல்ல. ஆனா எம்பெருமான் என் மனசுல இருக்கான்னா மாலே மணிவண்ணா அப்படியே என் மனசுல அவன் அத்தனை வியாமோகத்தோடு கூட என் மனசுல உட்காந்துருக்கான். அவனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்து என் மனசுல உட்காந்துருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சீருக்கு என் மனசுல இடம் இருக்கு. அதுவே போராம இருக்கு. ஏன்னா அவ்வளவு கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறதுக்கு. அதனால இத்தனை விஷயங்கள் எம்பெருமானுடைய பகவத் விஷயங்களை எல்லாம், பகவத் கல்யாண குணங்கள்லாம் அனுபவிக்கச்ச பாப்பையும் உனக்கு இங்க இடமே இல்லையே, என்ன பண்ண போற? இங்க மடி அடக்கி இருக்கிறத காட்டிலும் அடி எடுத்து போயிடு. இந்த இடத்த விட்டு மெதுவா கிளம்பி எங்கேயாவது போய்விடு. இங்கில்லை பண்டு போல் வேற்றிருத்தல் என்னுடைய செங்கன்மால். இங்க எம்பெருமானை பற்றி சொல்லிச்ச என்னுடையன்னு ஒண்ணு, செங்கன் ஒண்ணு, மால் ஒண்ணு, சீர்னு ஒண்ணு, இத்தனை இருக்கு. என்னுடையங்கிறபடினால மற்ற விஷயங்கள் மனசுல இருக்கா மாதிரி எம்பெருமான் மனசுல இல்ல. ஏன்னா என்னுடைய சுவாமி என் மனசுல இருக்கான். எனக்கு வேண்டாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவன் இவன் இருக்கான்னு ஒண்ணு. செங்கண் அப்படின்னா சிவந்த கண்ணு, அதாவது நம்ம கிட்ட வியாமோகத்தோடு கூட மாலோட ஆசையோடு கூட சிவந்த கண்ணோட இருக்கக்கூடியவன். சீர்னா அவனுடைய கல்யாண குணங்கள், எண்ணற்ற கல்யாண குணங்கள் இருக்கு. அதுக்கு எல்லாமே என் மனசு போற மாட்டேங்கிறது. என்னுடைய செங்கன்மால் சீர்க்கும் சிறிது உள்ளம். அங்கேனா அந்த இடத்துல, இடமில்லாத அந்த இடத்துல நீ வேற எங்கேயாவது தாராளமா இருக்கலாம் இல்லையோ, அதெல்லாம் விட்டுட்டு இந்த இடமில்லாத இடத்திலே மடி அடக்கி நிற்பதனில் உன்னுடைய கை கால் எல்லாம் அடக்கி, மடினா துணின்னு அர்த்தம் சொல்ற, மடி வஸ்திரம்னு சொல்லுவா, கேட்டிருக்கோம். துணியை கூட அடக்கி உட்கார வேண்டியிருக்கும் சில சமயம் இல்லையா? மடி அடக்கி நிற்பதனில், அப்படி நிற்பதை விட வல்வினையார், இந்த வல்வினையார் அப்படின்னா ரொம்ப மோசமான பாப்பங்கள் இருக்காரே அவர், ஈண்டு வல்வினையார் தாம் ஈண்டுன்னா இப்பொழுதே அர்த்தம். இப்பொழுதே உடனேயே அடி எடுப்பதன்றும் அழகு. என்னுடைய மனசை விட்டு அடி எடுத்து போவதுதானே அவருக்கு அழகு அப்படி. ஏன்னா இங்க உட்காந்து துணியை வச்சு நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. துணியெல்லாம் மடக்கிண்டு நிக்க வேண்டியதா இருக்கு, கை காலெல்லாம் மடக்கிண்டு நிக்க வேண்டியதா இருக்கு. அதை தவிர இங்கிருந்து அடி எடுத்து போவதுதான் அவருக்கு அழகு. என்ன தாற்பயம் கேட்டான். அப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபட பாபங்களுக்கு இடம் இல்லாமல் போகும். அந்த பாபங்கள்லாம் இவங்கிட்ட இருக்கிறத காட்டிலும் வேற எங்கேயாவது போனா நல்லதுன்னு அதுவே விட்டு போயிடுது நம்மை விட்டு. அப்போ எம்பெருமான் சேவை கொடுக்க போறான். ஆக இந்த பாபங்களை போக்குறதுக்காக பெருசா பிரயத்தனம் என்ன பண்ணலாம், ஐயோ பாபம் தீர்க்கறதுக்காக என்ன பண்ணலாம், சித்தம் பண்ணலாமா இருக்கலாம் அப்படியே நினைக்க வேண்டாம். எம்பெருமானை சேவிப்பதற்கு என்ன பண்ணலாம், அது அடுத்த பாட்டுல வரப்போகுது. அழகுமறிவோமாய் வல்வினையை தீர்ப்பான் அப்படின்னு வரப்போகுது. நமக்கு அழகு என்னங்கிறது வரப்போகுது. நமக்கு அழகு என்ன கேட்டான்னா, அறிவோமாய் நேழும் அடி தாருவானோ. எம்பெருமானுடைய திருவடி பத்தி நினைப்பது நமக்கு அழகு. பாபங்களுக்கு என்ன அழகுன்னு கேட்டா, பாபங்களை நினைப்பது நமக்கு அழகல்ல, எம்பெருமானுடைய திருவடியை நினைப்பது நமக்கு அழகு. பாபங்களுக்கு எது வேணா இங்கே இருக்கிறது அதுக்கு அழகு இல்லை. எம்பெருமானுடைய திருவடியை நாம் நினைக்க ஆரம்பித்தோமானால், கல்யாண குணங்களுக்கு இடம் கொடுத்தோமானால் அந்த இடத்தை விட்டு போறதுதான் பாபங்களுக்கு அழகு அப்படின்னு அழகா சொல்ற. இந்த அடுத்த அழகு பட்டு அப்புறம் பார்க்கலாம், அது நாளைக்கு பார்க்கலாம். இங்கில்லை பண்டு போல் வேற்றிருத்தல் என்னுடைய
செங்கன்மால் சீர்க்கும் சிறிதுள்ளம் அங்கே மடியடக்கி நிற்பதனில் வல்வினையார் தாம் ஈண்டு அடியெடுப்பதன்றும் அழகு அழகு மறிவோமாய் வல்வினையை தீர்ப்பான். ஆழ்வாரும் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.